நீங்க போல பொங்கல் விசேஷமா பண்றாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறீங்க. மெயினா நாளைக்கு கோவினா என்னன்னு யாரோ சொல்றதா சொன்னாங்க இல்லையா? என்ன பண்றோம்? பழையன கழிதலும் புதியன புதுதலும் இந்நாளின் சிறப்பு. தமிழ்ல பேசுறது பழையது ஏதாவது நம்ம இருந்து போகணும்னா முதல் புதுசு ஏதாவது உள்ள வர வைக்கிறதுக்கு சிந்தனை. நம்ம வீட்டுல பழைய மாதங்களை தூக்கி போடுறது, பழைய துணியை தூக்கி போடுறது, பழைய புக்ஸு பழைய பேப்பரு இதை வந்து போட்டு எரிக்கிறது அந்த காலமா இருக்கு இல்லையா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணு, பழைய பழக்கம் ஏதாவது வந்து நம்ம தூக்கி போட கற்றுக்கணும். பழைய பழக்கம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பழைய பழக்கங்கள் நம்மகிட்ட தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சின்ன வயசுல இருந்து. அதுல ஒண்ணு வந்து நொறுக்கு தேடி சாப்பிடலாம். பழைய பழக்கங்கள் வந்து நம்மகிட்ட வந்து புதுசா வந்துருக்கு. ஒரு நொறுக்கு தேடி நம்ம பிறந்ததுன்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டீனேஜ் வயசுல இருந்து பாத்தீங்கன்னா கடையில போய் 5 பைசாக்கு எதாவது வாங்குறது, 5 ரூபாய்க்கு எதாவது வாங்குறது, இல்லை ஒரு லேஸ் வாங்கி சாப்பிட்றது, அந்த மாதிரி உள்ள பழக்கங்கள் இருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு அதே தான் சொல்லிக் கொடுக்குறோம். கடைசியில கடை வீதிக்கு போறவங்க பொருளுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க? ஐஸ்கிரீம் எப்போ வாங்கி கொடுத்துருப்பாங்க? என்னைக்கோ ஒரு வாங்கி கொடுத்தா பரவாயில்ல. அது போல சாப்பிட்டு போகணும்னு ஒரு குழந்தை வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போம். அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு. அது வந்து பழக்கம் வந்து நான் இப்பயே அது ரொம்ப கவனமா பாக்குறேன்னா, பர்டிகுலர் நம்மளோட பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாருக்கும் நொறுக்கு தீனி சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நிறைய டயபிட்டிஸ் வருது இப்போ இருக்க காலத்தில். சுகர் பிரெக்னன்சியில வர மெயின் காரணமே நொறுக்கு தீனி தான். ஸோ நீங்க வந்து என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள், 2026 நம்ம பேஷண்ட்ஸா வராங்க இல்லையா, அவங்க நொறுக்கு தீனி என்னென்னலாம் சாப்பிடுவீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து சொல்லுங்க. அதுல நான் 2 மட்டும் கட் பண்ண சொல்லுங்க. அந்த எப்பவுமே முதல் ஸ்டெப் எடுக்கிறதா கஷ்டம். நீங்க நொறுக்கு தீனியே சாப்பிடாதே சொல்லியிருக்கோங்க, அவங்க கேட்பீங்களா? கேட்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்க என்னென்ன சாப்பிடு ஒரு 5 எழுதி கொடுங்கன்னு சொல்லுங்க. அவங்க வந்து பாண்டி மொழி சொல்லுவாங்க இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பக்கோடா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு திரி சொல்லுவாங்க, பிஸ்கெட் சொல்லுவாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து
சொல்ல வேண்டியது. இது சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லை, எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இது, அதுல நீங்க எதுல வந்து மாவு சத்து நிறைய இருக்கு நினைச்சு திங்க் பண்றீங்களோ அதை வந்து கட் பண்ண சொல்லுங்க. இது உங்க பேபி பிறக்கிற வரைக்கும் கட் பண்ணுங்க. ஓகே தான் ஸ்டார்ட் பண்ணல. இந்த வருஷம் நம்ம வந்து அதை முடிவு எடுக்கணும். சுகர் வர பேஷண்ட்ஸே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நிறைய பேர் வெயிட் கூடிடுறாங்க. வெயிட் கூடனா பாப்பா வெயிட் கூடுன்னு நினைக்கிறாங்க. அது மிக மிக தவறு. பாப்பா வெயிட் எப்பயுமே வந்து அம்மா வெயிட் 1 கிலோ போச்சுன்னா பாப்பா வெயிட் ஒரு 50 கிராம் தான் போடும். மதர் வந்து 5 கிலோ வெயிட் போட்டாங்கன்னா 50 கிராம் வேணா போடும். அதனால பாப்பா வீட்டுக்கும் நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நஞ்சு வளர்ச்சி கம்மியா இருக்கா, தண்ணி கம்மியா இருக்கா, உடனே என்ன நினைச்சுறாங்க, போய் நிறைய சாப்பிடணும்னு நினைச்சுறாங்க. அதுதான் தவறு. நிறைய சாப்பிடறதுனால எந்த ஒரு குழந்தையும் ஆரோக்கியமா இருக்க போறது கிடையாது. தவறான உணவு சாப்பிட்டாதான் குழந்தை வந்து ஆரோக்கியமா இல்லாம இருக்கும். தவறான உணவு எதுன்னா சாப்பிடறதுல 2 முட்டையோ இல்ல புரோட்டீன் ஏதாவது சேர்த்து சாப்பிடுறதுக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். இல்ல புரோட்டீன் அவங்களுக்கு வெஜிடபிள் சாப்பிட சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? வெயிட் கூட ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ரொம்ப ஜாஸ்தி அது எவ்வளவு டாக்டர் பார்த்துப்பாங்க. அவங்க எதுவா இருக்கும் நமக்கு அது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. முதல்ல ஆரம்பிச்சு குழந்தைகளுக்கு எல்லாரும் பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. யாராவது ஒருத்தர் உங்களை யார் வந்து உண்மையாவே டயட்டை பத்தி நல்லா பேசுறாங்களோ அவங்க கூட அவங்க தொடர்பு வச்சுட்டு இதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடக்கூடாதா, இது 5 இட்லி சாப்பிடலாமா, இது சாப்பிடலாமா, தெளிவா கூட பேசுற மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும். உணவு பற்றி உள்ள பேச்சு வந்து நர்சஸ் தான் ஒழுங்கா பேச முடியும். வேற யாருக்குமே பேச முடியாது. டாக்டர்ஸ் வந்து ஏட்ட வந்து உட்காந்து சார் நான் தயிர் சாதம், மோர் சாதம், இந்த சாதம், அந்த சாதம் சாப்பிடுறது இது ஓகேன்னு கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் போய் வேலை யார் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் எனக்கு தெரியும். இல்லையா? நான் வந்து ஸ்கேன் எப்படி எடுக்கிறோம், பேபி ஆரோக்கியமா இருக்கா, நல்லா தூங்குறீங்களா, இந்த மாதிரி விஷயம் தான் என்னால இருக்கணும். பட் நர்சஸ் தான் உணவை பத்தி கட்டாயம் பேசுறேன். உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நொறுக்கு தீர்வு சொல்லிடுறேன். எல்லா பெண்களும் அதிகமா வெயிட் போடுறதுனால குழந்தையோட வளர்ச்சி வந்து பாதிப்படையுமாக சொல்லுங்க. இது நிறைய வெயிட் போட மதருக்கு மெக்கோனியம் நிறைய இருக்க சான்ஸ் இருக்கும், டயபெட்டிஸ் வர சான்ஸ் இருக்கும், பாலிஹைட்ராமிக்ஸ் வர சான்ஸ் இருக்கும்.